சபரிமலை பம்பை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் ஐயப்ப பக்தர்கள் ஆற்றில் இறங்க வேண்டாம் என ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். குளிப்பதற்காக பம்பை ஆற்றின் அருகே அன்னதான மண்டபத்தின் அருகே ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். மழை காரணமாக வழுக்கல் அதிகமாக உள்ள காரணத்தினால் பக்தர்கள் மலை ஏறும் பொழுதும் இறங்கும் பொழுதும் கவனமாக செல்ல அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் மரங்களின் மேலான கவனத்திற்கு கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவசபாபதி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சிவசபாபதி. பம்பை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு, நம்ம காட்சிகளை நம்ம பார்க்குறோம். என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு, விவரங்களை பதிவு பண்ணுங்க. சபரிமலை ஐயப்பன் கோயில் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தமிழ் மாதம் முதல் தேதி திறக்கப்பட்டு 5 நாட்கள் நடை திறக்கப்பட்டிருக்கும். அதற்காக பாத்தீங்கன்னா ஆவணி மாசத்திற்காக தற்பொழுது நடை திறக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம கேரளா மாநிலம் முழுவதும் கனமழை பெய்துட்டு வர்றதுனால பத்தனந்திட்டா மாவட்டத்திலையும் கனமழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இதனால பாத்தீங்கன்னா பம்பையில வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. சபரிமலைக்கு வர்ற ஒவ்வொரு ஐயப்ப பக்தர்களும் பம்பையில நீராடி பின்னர் ஐயப்பனை தரிசிக்கிறதுக்காக போவாங்க. இந்நிலையில பாத்தீங்கன்னா பம்பையில வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறதுனால பம்பையில குளிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்தனந்திட்டா ஆட்சியர் வலியுறுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம செல்லும் பக்தர்கள் மலைப்பாதையா இருக்கிறதுனால கவனமா செல்லணும். பல இடங்கள்ல மண் சரிவு ஏற்படும், அதனால அந்த இடங்கள்ல நிக்க வேண்டாம். அதே மாதிரி மின்சார கம்பங்களை தொட வேண்டாம், அதே மாதிரி மரத்துக்கு கீழே நிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு அறிவுரைகள் பக்தர்களுக்கு செல்லும் பக்தர்களுக்கு தொடர்ந்து ஒலிபெருக்கி மூலம் ஒலிபெருக்கி மூலம் பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இதனால வரும் பக்தர்கள், சபரிமலைக்கு வரும் பக்தர்கள் மிக கவனத்துடன் ஐயப்பனை போய் தரிசித்து வரணும். மழைக்காலம் என்பதால் எந்நேரத்திலையும் எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கூடுதல் கவனத்துடன் பக்தர்கள் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நன்றி சிவசபாபதி, உங்களுடைய விவரங்களுக்கு.